ஒரு நிமிடம் கற்பனை செய்து பாருங்கள். நாம் நினைப்பது போல நேரம் டைம் உண்மையில் இருக்காமல் இருந்தால் என்ன ஆகும்? நாம் வாழ்ந்த முழு வாழ்க்கையிலும் ஒரு விஷயத்தை நம்பி இருக்கிறோம். நேரம் எல்லோருக்கும் ஒரே மாதிரி ஓடுகிறது என்று. உங்களுக்கு ஒரு மணி நேரம் என்றால் அதே ஒரு மணி நேரம் இந்த பிரபஞ்சத்தில் எங்கு இருந்தாலும் அனைவருக்கும் அதே தான் என்று நாம் நினைக்கிறோம். ஒரு நாள் என்றால் ஒரு நாள், ஒரு வருடம் என்றால் ஒரு வருடம். நேரம் என்பது முழுமையாக ஒரே மாதிரி மாற்றமில்லாத ஒன்று என்று மனிதர்கள் எண்ணியிருந்தார்கள். ஆனால் நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்டால், இந்த அடிப்படை நம்பிக்கை தவறாக இருந்தால், நேரம் இட்செல்ஃப் நீளவும் சுருங்கவும் செய்ய முடியும் என்றால், சில நிமிடங்கள் பல ஆண்டுகளாக மாறினால், பல ஆண்டுகள் சில நிமிடங்களாக மாறினால், இது சயின்ஸ் ஃபிக்ஷன் அல்ல, இது சயின்ஸ் ஃபேக்ட். 1905ஆம் ஆண்டு ஒரு இளம் பேட்டன் கிளார்க் இருந்தார். அவருடைய பெயர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். அவர் ஒரு ஆய்வு கட்டுரை வெளியிட்டார். அந்த ஒரு கட்டுரை மனிதர்களின் உண்மையை பற்றிய புரிதலை முழுமையாக மாற்றிவிட்டது. அவரது ரிலேட்டிவிட்டி தியரி ஒரு அதிர்ச்சியான உண்மையை வெளிப்படுத்தியது. நேரம் அப்சல்யூட் அல்ல, நேரம் ரிலேட்டிவ். நீங்கள் எவ்வளவு வேகமாக நகர்கிறீர்கள் அல்லது நீங்கள் இருக்கும் இடத்தில் கிராவிட்டி எவ்வளவு வலிமையானது என்பதன் அடிப்படையில் நேரம் மந்தமாகவும் வேகமாகவும் ஆகும். இந்த நிகழ்வை தான் டைம் டைலேஷன் என்று அழைக்கிறார்கள். எளிய உதாரணம், நீங்கள் மற்றும் உங்கள் இரட்டை சகோதரர் இருவரும் சேர்ந்து 25வது பிறந்த நாளை கொண்டாடுகிறீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். அதன் பிறகு உங்கள் ட்வின் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் இல் ஏறி ஒளியின் வேகத்திற்கு அருகில் சுமார் 99 விழுக்காடு லைட் ஸ்பீட் வேகத்தில் விண்வெளியில் பயணம் செய்கிறார். ஆனால் நீங்கள் பூமியிலேயே இருக்கிறீர்கள். பூமியில் 50 வருடங்கள் கடந்து செல்கின்றன. நீங்கள் வயதாகி 75 வயது ஆகிறீர்கள். ஆனால் உங்கள் ட்வின் விண்வெளியில் இருந்து திரும்பி வரும்போது ஒரு அதிசயம் நடக்கிறது. அவருக்கு 5 வருடங்கள் மட்டும் தான் கடந்திருக்கிறது. பூமியில் 50 வருடங்கள் கடந்தாலும் அவருக்கு 5 வருடங்கள் மட்டுமே. அதாவது உங்கள் ட்வின் இப்போது 30 வயது, நீங்கள் 75 வயது. இதுதான் டைம் டைலேஷன். நீங்கள் ஸ்பேஸ் இல் அதிக வேகத்தில் பயணம் செய்தால் உங்களுக்கு நேரம் மெதுவாக ஓடும். கிராவிட்டி கூட நேரத்தை மாற்றும். வேகம் மட்டும் இல்லை, கிராவிட்டி கூட நேரத்தை மாற்றும். உதாரணமாக, நீங்கள் ஒரு பிளாக் ஹோல் அருகே சில நேரம் இருந்துவிட்டு பின்னர் பூமிக்கு திரும்பினால் பூமியில் பல ஆண்டுகள் கடந்திருக்கலாம். இதையே ஹாலிவுட் படம் இன்டர்ஸ்டெல்லர் மிக அழகாக காட்டுகிறது. அந்த படத்தில் ஆஸ்ட்ரோநாட்ஸ் ஒரு பிளானட்க்கு செல்கிறார்கள். அது ஒரு பெரிய பிளாக் ஹோல் அருகில் இருக்கும். அவர்கள் அங்கு சில மணி நேரம் மட்டும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஸ்பேஸ் கிராஃப்ட்க்கு திரும்பும்போது அவர்களுடைய நண்பருக்கு 23 வருடங்கள் கடந்துவிட்டது. இது கற்பனை அல்ல, இது ரியல் பிசிக்ஸ். இப்போது ஒரு அதிர்ச்சியான கேள்வி. இந்த தியரி ஐன்ஸ்டைன் 1905 இல் கூறினார். அதற்கு முன்பு மனிதர்களுக்கு டைம் டைலேஷன் என்ற கருத்தே இல்லை என்று நம்மால் நினைக்க முடியும். ஆனால் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் இந்தியாவில் இதையே விவரிக்கும் கதைகள் இருந்தால், அந்த கதைகள் பண்டைய இதிகாசமான மகாபாரத் இல் இருந்தால், அந்த கதைகள் ஐன்ஸ்டைன் பிறக்க பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எழுதப்பட்டிருந்தால், அதுதான் இந்த ஸ்கிரிப்டின் மிக ஆச்சரியமான பகுதி. முதல் கதை காகுத்மி மன்னன். பழமையான சத்திய யுகத்தில் ஒரு மன்னன் வாழ்ந்தார். அவருடைய பெயர் கிங் காகுத்மி. அவருக்கு ஒரு அழகான மகள் இருந்தாள். அவளுடைய பெயர் ரேவதி. அவளுக்கு சரியான மணமகனை அவர் கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியில் அவர் ஒரு அதிசயமான முடிவு எடுத்தார். அவர் நேராக பிரம்மா லோகத்திற்கு சென்று பிரபஞ்சத்தை உருவாக்கிய பிரம்மா அவரிடம் ஆலோசனை கேட்க முடிவு செய்தார். அவர் மகளுடன் சேர்ந்து பிராமலோகாக்கு சென்றார். அங்கு பிரம்மா ஒரு கந்தர்வர் இசை நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருந்தார். அவர்கள் மரியாதையாக அந்த நிகழ்ச்சி முடியும் வரை காத்திருந்தார்கள். அது சில நிமிடங்கள் மட்டுமே. பின்னர் பிரம்மா சொன்னார், நீங்கள் இங்கே சில நிமிடங்கள் காத்திருந்த போது பூமியில் பல யுகங்கள் கடந்துவிட்டன. அவர்கள் வந்த சத்திய யுகம் முடிந்து இப்போது துவாபர யுகம் ஆகிவிட்டது. அவர்கள் நினைத்திருந்த அனைத்து அரசர்களும் நாடுகளும் பல தலைமுறைகளுக்கு முன்பே மறைந்துவிட்டன. அதாவது பிராமலோகாவில் சில நிமிடங்கள் சமன் பூமியில் ஆயிரக்கணக்கான வருடங்கள்.
இது தான் டைம் டைலேஷன். இரண்டாவது கதை முசுகுந்தன். இந்த கதை கிருஷ்ணா காலத்தில் நடந்தது. ஒரு சக்திவாய்ந்த அரசன் இருந்தான். அவனுடைய பெயர் கலயவனா. அவன் யாராலும் போரில் கொல்ல முடியாத வரம் பெற்றிருந்தான். அப்போது கிருஷ்ணர் ஒரு திட்டம் போட்டார். அவர் கலயவனா வை ஒரு குகைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு ஒருவர் தூங்கிக் கொண்டிருந்தார். அவர் மச்சோகுந்தா. முன்பு அவர் தேவர்களுக்கு உதவி போராடியிருந்தார். அந்த போர் நடந்த போது தேவர்களின் உலகில் சில வருடங்கள், ஆனால் பூமியில் பல நூற்றாண்டுகள் கடந்துவிட்டன. அவர் தூங்கிக் கொண்டிருந்த போது காலம் அவருக்கு வேறுபட்ட வேகத்தில் ஓடியது. இது மீண்டும் டைம் டைலேஷன். கலயானவா அவரை எழுப்பியவுடன் அவருடைய பார்வையிலேயே அவன் சாம்பலாகி விட்டான். முடிவு. இந்த இரண்டு கதைகளும் ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகின்றன. ஐன்ஸ்டைனுக்கு முன்பே பண்டைய இந்தியர்கள் நேரத்தின் ரிலேட்டிவ் நேச்சர் பற்றி அறிந்திருந்தார்களா? அல்லது இது ஒரு தற்செயலா? அல்லது பண்டைய ஞானிகள் நேரத்தின் இரகசியத்தை வேறு விதமாக புரிந்து கொண்டார்களா? இதற்கான பதிலை நீங்களே தீர்மானிக்க வேண்டும்.